நிலையற்ற ஒரு வருமானத்தில் நடத்தக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் அச்சத்தால் ஒரு நிலையான வருமானமோ அல்லது கூடுதலான வருமானமோ கிடைத்தால் உனக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்து நீ சில முயற்சிகளை எடுக்கின்றாய். அது நிச்சயம் வெற்றியை தரும். நீ கேட்ட பணம் உன் கைகளில் வந்து சேரும். உன்னுடைய நேர்மறையான முயற்சிகள் நிச்சயம் வெற்றி தரும் குழந்தையே. நிறை செல்வம் பெற்று நீ வாழ நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன். ஆனால் நீயாக முயற்சி செய்யாதே. மற்றவர்களின் ஒத்துழைப்போடு உன் வேலை முடிந்துவிடும். உனக்கு புகழும் கிட்டும். தர்மம் நிலைகுலைந்து அதர்மம் நியாயம் செய்கின்ற கலிகாலத்தில் நாம் வாழ்கின்றோம். இப்போது நாம் பார்க்கும் எந்த இடத்திலும் நியாயத்திற்கும் நேர்மைக்கும் உண்மையான உழைப்பிற்கும் உகந்த பலன் கிடைக்காத சூழல் நிலவுகிறது. நேர்மையாக வாழ்பவர்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். ஏமாற்றுகிறவர்கள், பொய் பேசுவதை அன்றாட தொழிலாக வைத்திருப்பவர்கள், பிறர் சொத்தை அபகரிப்பவர்கள், இப்படி பலரும் சீரும் சிறப்பாக வாழ்கின்றார்கள். நிலை தவறுகிறவர்கள் தங்கள் வாழ்வில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஜோதிடம், அருள்வாக்கு என சதா அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். இதனால் அவர்களின் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு விடுகிறது. இறைவனை நம்பும் மக்களும் நல்லவர்களும் கெட்டு போகக்கூடாது. கடனிலும் கஷ்டத்திலும் சிக்கி அல்லல் படக்கூடாது. பொய் பேசுபவர்களின் பேச்சை இனியும் நம்பி ஏமாறக்கூடாது என்ற நோக்கத்தில் நான் நல்லவர்களையும் கருணை மனம் உள்ளவர்களையும் மட்டும் தேடி பிடிக்கின்றேன். அப்படித்தான் நான் உன்னையும் கண்டுபிடித்தேன். சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பதைப் போல என்னிடம் நான் தான் உன்னை வரவழைத்தேன். நானே எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தா ஆகும்போது தேவையற்ற முயற்சி, அலைச்சல், குழப்பம் வேண்டாம். நான் அனைத்திலும் இருந்து உன்னை காப்பாற்றி விடுவேன். உனக்கு விடுதலையும் கொடுத்து விடுவேன். நல்லது ஒன்றை அடைய வேண்டும் என்ற சிரத்தை ஒருவனுக்கு இருந்தாலே அவனிடம் இறைவன் குடிகொண்டுள்ளான் என்றே பொருள். இல்லையென்றால் அவனுக்கு மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பது கூட தோன்றாது இருக்கலாம். அதனால் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலின் பின்னணியிலும் இறைவன் இருக்கிறார் என்று நம்புபவனுக்கே பிரபஞ்சமும் அதன் இயக்கங்களும் ஒவ்வொன்றாக புரிய வரும். அது மட்டுமல்லாது அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டமாகிய நம்முள்ளும் இருக்கிறது என்ற இறுதி உண்மையும் தெரிய வரும். செய்யும் தொழிலே தெய்வம் என்று செயல்புரிபவனுக்கு தொன்று தொட்டு விளங்கும் அறியாமை என்னும் இருளை போக்கி ஞானத்தை நான் வலிய வந்து தந்திடுவேன் என்று நான் அறிவுறுத்தியிருக்கிறேன். அந்த ஞானம் அடைந்தவனுக்கு வேறு எந்த பாதையிலும் செல்வதற்கு தோன்றாது. உன் கோரிக்கைகள் நிறைவேறாத விஷயத்திலும் கூட நான் தாயை போன்றவள். கோபித்து உட்கார்ந்தால் தாய் தாளாட்டி உணவூட்டுகிறாள். நானும் அப்படியே. இதே போன்று நீ என்னை அறிய முடிந்தால் என் மீது உன் நம்பிக்கை குறையாது. நல்லது என்றும் குழப்பத்தை ஏற்படுத்தாது. தீயது உன்னை நெருங்கினால் உன்னால் ஏற்க முடியாமல் குழப்பம் வரும். இதை விழிப்புணர்வோடு கவனித்தால் தீயவை நெருங்காமல் உன்னை பாதுகாத்து கொள்ளலாம். அனைத்திலும் விழிப்புணர்வு முக்கியம். இந்த விழிப்புணர்வை தருவதுதான் இரையாற்றல். புகழை பொருட்படுத்தாதே. ஆனால் புகழ் பெறுவதற்கு தகுதியுடையவராக உன்னை உருவாக்கிக்கொள். ஆறறிவின் அற்புத ஆற்றலை 6 அடி செல்லும் வரை புரிந்து கொள்ள இயலவில்லை. ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா என்று சந்தேகம் வந்தாலே அது கெட்டதுதான் என்று தாராளமாக முடிவு எடு. நல்லது எப்போதும் குழப்பத்தை உண்டாக்காது. இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த காலம் மாறி செயற்கையாக மனிதர்கள் திருப்திப்படுவதாக நினைத்து தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். வாழ்க்கையில் பணத்தை தேடிக்கொண்டே இருக்காதே. கிடைத்ததை அனுபவிக்கவும் நேரம் ஒதுக்கு. நமக்கு நாமே சில நிபந்தனைகளை வைத்துக் கொள்கின்றோம். நிபந்தனையற்ற வாழ்வே சிக்கல்களிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே வழியாகும். காரணமே இல்லாமல் கடும் கோபம் கொண்ட போதும் அருகில் வந்து அமைதியாக கரம் பற்றி அன்போடு அரவணைத்து ஆதரவாக ஆறுதல் கூறும் அழகான நட்பு கிடைப்பது கடினம். கிடைத்தால் அதை ஒருபோதும் இழந்து விடாதே. சந்தோஷமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் நம்மை பக்குவப்பட வைப்பது நம் மனம்தான். நம் மனமே நமக்கு சிறந்த ஆசிரியர். என் தங்கமே, நீ யார் என்று மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று வாழாதே. இந்த உலகில் நீ யார், உன் கடமை என்ன என்ற எண்ணத்தோடு வாழ பழகிக்கொள். தனிமையை தவிர்த்து விடு. மனம் விட்டு பேசு. உறவுகளிடம் அனுசரணையாக நடந்து கொள். அவமானத்தை பொருட்படுத்தாது அடுத்த கட்டத்திற்கான உந்து சக்தியாக மாற்ற முயற்சி செய். துயரத்தை நினைத்து வருந்தாது அதை மாற்றத்திற்கான மருந்தாக எடுத்துக்கொள். மன அழுத்தம் வராமல் நீ பார்த்துக்கொள் என் குழந்தையே.
ஏன் பயப்படுகிறாய்? தைரியமாக இரு. என்னை விரும்பி என்னையே நம்பி இருக்கும் பக்தர்களின் மீது எப்போதும் என் கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டே இருக்கும். அச்சத்தை தவிர்த்துவிடு. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த ஒரு காரியம் முடிவுக்கு வரும். அது நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது குழந்தையே. அதன் பிறகு ஒரு புத்துணர்வு உனக்குள் உண்டாகும். உன்னுடைய அடுத்தடுத்த திட்டங்களை நீ திட்டமிட்டபடி நிறைவேற்றுவாய். நீ கேட்ட படிப்படியான வளர்ச்சியை காண்பாய். நேர்மறை எண்ணத்தோடு நீ முயற்சி செய்யும் போது இன்னும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என் குழந்தையே. வாழ்க்கையில் சிலர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாய் இருப்பார்கள். சிலர் உன் மனதிற்கு பாடம் புகட்டி அனுபவம் என்ற நினைவுகளை பரிசளித்திருப்பார்கள். அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள், உனக்கு துரோகம் செய்தார்கள், உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அமைதியாக இரு. உன்மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடைத்து எடுக்கிறார்கள். அந்த கர்மத்திலிருந்து யாரும் தப்புவதும் இல்லை. எல்லோரும் அதே மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். நீயும் தலை உயர்ந்து எடுக்கும் காலத்தில் நுழைந்து விட்டாய். எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலோடு தாண்டி செல்லும் மனது இதற்கு முன் உன்னிடத்தில் இருந்ததா என்று யோசித்துப்பார். இப்போது உன் பாதையில் உன் வெற்றிக்கு தனியாய் உழைக்கத் தொடங்கிவிட்டாய். இனிமேல் உனக்கு வெற்றி கொண்ட நேர்முகம்தான். தடைகளை தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கை வெற்றியாய் அமையப் போகிறது. உன் வாழ்வில் நீ பார்த்த விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்து உள்ளது. அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்புதான் இது. உன் எண்ணங்களாய் அது வெளிப்படுகின்றது. உன் ஆதங்கம் எனக்கு புரிகின்றது. உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது, ஏன் இந்த நிலை என உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதில் இருக்கின்றது. ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில்தான் உன் பிடிவாத குணம் தெரிகின்றது. அது என்றைக்கு மறைகிறதோ அன்று உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நடக்கும். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நான் உன்னிடம் தட்சணையாக கேட்பது உன் தூய்மையான மனதை மட்டும்தான். உன் மனதை சுத்தமாக வைத்திரு. விரைவில் நான் அதில் குடி புகுவேன். உன் மனம் எப்போதும் ஒரு அச்சத்திலேயே இருக்கிறது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எப்போதும் சிந்தித்து கொண்டு இருக்கிறது. என் பார்வையில் நீ இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் குழந்தையே. இனி நடக்கப் போகும் சில நிகழ்வுகள் அச்சத்தை போக்கும், உன் கவலையை தீர்க்கும். அதிகப்படியாக சிந்தித்து எதையும் குழப்ப வேண்டாம். உனக்கு நான் இருக்கிறேன் குழந்தையே. உன்னுடைய அனைத்து கர்ம வினைகளும் விலகிவிட்டது. செல்வம் உன் வீடு தேடி வரும். நீ வளமாகவும் நலமாகவும் வாழப் போகின்றாய். உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள். அதில் உன்னை யாரென்று எடுத்து காட்டு. தலை வணங்கி செல்ல கற்றுக்கொள். எது நடந்தாலும், மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் தாழ்த்திப்போ. உன்னை தேடி அனைத்தும் தானாக முன் வந்து நிற்கும். பணிவு, பொறுமை, நிதானம் இவற்றை மனதில் நிறுத்தி கொண்டு தினமும் செயல்படு. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே.